வெல்கம் டு பிகேஜி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, கேரட்டையும் அவரைக்காயும் வச்சு ஒரு சூப்பரான பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஆனியன் தனியாக கட் பண்ணிக்கிறோம், அவரைக்காய், கேரட்டு, கார்லிக்கு, அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ், கறிவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறோம். தனியாக ஒரு கப் மூடி வந்து தேங்காய் துருக்கி அது ஒரு தனியாக வச்சுக்கிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா கடுகு, கடலைப்பயிறு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ராக் சால்ட்டு, அதுக்கப்புறம் சில்லி பவுடர் இது தனியாக வேணும். இப்போது ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிடுறேன். எண்ணெய் ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் இதுவானதுக்கப்புறம் கடுகு போட்டுறேன். அதுக்கப்புறம் கடலைப்பயிறு இதை நல்லா ஃப்ரை பண்ணணும், நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண ஆனியனை போட்டுடணும். கட் பண்ணி போட்ட ஆனியனை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் வச்சுருந்த கார்லிக்கை ஒரு 4-5 கார்லிக்கை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லாவே நீங்கள் வந்து வறுத்துட்டு இருக்கணும். பட் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல மிதமான சூட்டில் வந்து நல்லாவே வந்து கண்டினியூவாக வறுத்துக்கிட்டு இருங்க. பட் அதிகமாக மட்டும் வச்சிடவே கூடாது. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் வேணும்னா அதை சுற்றி ஃபுல்லாக ஊற்றிட்டு திரும்ப நீங்கள் நல்லா வறுக்கணும். அதுக்கப்புறம் கேரட்டும் அவரைக்காவையும் தண்ணியில் வச்சுருப்போம். அதை வந்து என்ன பண்ணுறோம், நல்லா வறுத்ததுக்கப்புறம் அந்த கேரட்டையும் அவரைக்காவும் நம்ம அந்த வறுத்து வச்சுருந்த ஆனியன் இதில் நம்ம போட்டுட்டு நல்லாவே ஃப்ரை பண்ணணும் விடாமல், ஓகேங்களா? பட் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். இருந்த அவரைக்காவும் கேரட்டையும் தண்ணியில் வச்சுருப்பேன். தண்ணியில் வச்சதை எடுத்து இந்த வானலில் போட்டுட்டு நல்லாவே வந்து மிதமான சூட்டில் வந்து நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கணும் கண்டினியூவாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டர்மரிக் பவுடர் கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டு நல்லா சுற்றி டர்மரிக் பவுடரை போட்டுட்டு திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். பட் அடி பிடிச்சிடாத அளவுக்கு நீங்கள் நல்லா பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றணும் அதில். அப்போ தான் கொஞ்சம் நல்லா வந்து வெந்து வர்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதை நல்லா நீங்கள் என்ன பண்ணணும், வறுத்துக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் ராக் சால்ட், கல்லுப்பு கொஞ்சம் லைட்டாக, கொஞ்சம் தேவையான அளவுக்கு கல்லுப்பு, அதுக்கப்புறம் சில்லி பவுடர் கொஞ்சம், அதுவும் அதிகமாக தேவையில்ல, ஜஸ்ட்டு லைட்டாக போட்டுட்டு அது திரும்ப நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. விடாமல் நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டு இருங்க. அதுக்கப்புறம் ஒரு தட்டு எடுத்து மூடிடணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தட்டு எடுத்து மூடினதுக்கப்புறம் நம்ம எடுக்கும்போது நல்லா ஸ்வீட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டே இருங்க. அதுக்கப்புறம் திருக்கி வச்ச தேங்காய் இருக்குல்ல, லாஸ்ட்டில் என்ன பண்ணுறீங்க, அந்த தேங்காவை அப்படியே அந்த வானலில் சுற்றி ஃபுல்லாகவே திருங்கின தேங்காய் ஃபுல்லாக நீங்கள் வந்து போட்டுட்டு அது திரும்ப ஒரு தடவை நல்லா வானலில் வச்சு நல்லா பிரட்டி நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டு இருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப லாஸ்ட்டில் நீங்கள் வேணும்னா லைட்டாக வந்து என்ன பண்ணீங்க, உப்பு போட்டுக்கோங்க. பட் கல்லுப்பு வேணாம், சாதா உப்பு போட்டு கிறிஸ்டல் சால்ட்டை போட்டுட்டு நீங்கள் மிதமான சூட்டில் வறுத்து முடிச்சிட்டிங்கன்னா சுவையான நல்லா சூப்பராக உங்களுக்கு மதிய டிஷ் உங்களுக்கு கிடச்சிரும்.